45 கோடி மோசடி விவகாரத்தில் பிரபல பால் நிறுவனத்தின் மேலாளர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசை ஏமாற்றி பல கோடிகளில் நிறுவனம் மானியம் பெறுவதாகவும் தன்னை விட பெரிய முதலைகள் மோசடி செய்து கொண்டிருப்பதாகவும் அவர் வெளியிட்டுள்ள மரண வாக்குமூலம் பகீர் கிளப்புகிறது. கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வரை யார் கையிலும் சிக்காமல் விண்ணுக்கும் மண்ணுக்கும் பறந்து கொண்டிருந்த நபர் தற்போது தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருக்கிறார். டார் காதலன், ஹைலக்ஸ் ஓனர், திருமலா பால் நிறுவனத்தின் கருவூல மேனேஜர் என பல அடையாளத்தோட ஒரு பறவைய போல வாழ்ந்தவர் சிறகொடிந்து இந்த விபரீத முடிவை எடுக்க என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள விசாரணையில் களமிறங்கினோம். தற்கொலை செய்து கொண்ட இந்த அட்வென்ச்சர் ரைடரின் பெயர் நவீன் பொலினேனி. வியாழக்கிழமை புழல் அருகே உள்ள பிரிட்டானியா நகரில் உள்ள நவீன் பொலினேனிக்கு சொந்தமான இடத்தில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டிருந்த சிறிய குடிசை வீட்டுக்குள் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. மெத்த படித்தவர், மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பவர், பிரபல நிறுவனத்தில் உயர் பதவி வகிப்பவர், அது மட்டுமின்றி வாழ்க்கையில் வானளாவிய கனவு கொண்டிருந்த நபர் எப்படி இந்த விபரீத முடிவை எடுத்தார் என்பது யாருக்கும் புரியாத புதிராகவே இருந்தது. இந்த சூழலில்தான் நவீன் பொலினேனி தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் அவருடைய சகோதரிக்கும் நிறுவனத்திற்கும் அனுப்பியிருந்த மின்னஞ்சலில் அவருடைய மரணத்தில் இருந்த மர்மங்களுக்கான விடை இருந்தது. நவீன் பொலினேனி அவர் மேலாளராக பணியாற்றி வந்த திருமலா பால் நிறுவனத்தில் இருந்து சுமார் 45 கோடி பணத்தை கையாடல் செய்ததாக தெரிகிறது. இது தொடர்பாக அந்த நிறுவனத்தின் சட்ட மேலாளரான முகமது தமீமுல் அன்சாரி என்பவர் கடந்த ஜூன் 24ஆம் தேதி சென்னை பெருநகர குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளார். ஆனால் விசாரணைக்கு தேவையான வங்கி பரிவர்த்தனைகள் குறித்தோ அல்லது கையாடல் செய்ததற்கான எந்த ஒரு ஆவணங்களையோ புகார்தாரர் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கவில்லை. வெறும் பெயரளவில் மட்டுமே கம்ப்ளைண்ட் கொடுத்த நிறுவனத்தின் அதிகாரிகள் நவீன் பொலினேனியிடம் தனிப்பட்ட முறையில் அவர்களுடைய ஸ்டைலில் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியுள்ளனர். கோடிக்கணக்கிலான பணத்தை தான் கையாடல் செய்ததாக ஒப்புக்கொண்ட நவீன் பொலினேனி மொத்த அமௌண்ட்டையும் வட்டியும் முதலுமாக செட்டில் செய்ய 2 மாதம் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். அதோடு காவல்துறையில் புகார் அளித்த 2 நாளில் கடந்த 26ஆம் தேதியன்றே நவீன் பொலினேனி 5 கோடி ரூபாய் பணத்தை கம்பெனியிடம் திருப்பி ஒப்படைத்துள்ளார்.